ஒரு நபர் மேசையை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஸ் பயன்படுத்துகிறார். விசை. இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர்வுறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும். ஏனெனில் அவைகள் சீரற்ற சாலைகளில் நகரும்போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது. தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒளிரும் பொருள். கண் பாவையில் நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கருவிழி. நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருள்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடவும். தொலைநோக்கி. கீழ்கண்ட கூற்றுகளின் உண்மை தன்மையை கண்டறியவும். ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது. சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறது. ஆன்சர் ஏ. கூற்று 2 சரியானது. கூற்று 1 தவறானது. மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதனை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும். ஏன்? மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக. நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள்: மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம். அசல் ஒளி அலையின் டேஸ் காரணமாக எதிரொலி நிகழ்கிறது. பிரதிபலிப்பு. ஒரு கனிமத்தில் இருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கப்படக்கூடிய உலோகம் டேஸ் எனப்படும். ஆன்சர் இஸ் தாது. ரசக்கலவை என்பது டேஸ் உடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். பாதரசம். ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது? எரிபொருள் எரிவதால். மீனின் இதயத்தில் டேஸ் அறைகள் உள்ளன? 2. மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் யாவை? ஏ, பி, ஏபி மற்றும் ஓ. இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது? மே 28. ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக டேஸ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? 23. புதை உயிர் படிவங்கள் டேஸ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளை பற்றிய ஆதாரமாக விளங்குகிறது? இயற்கை செயல்முறைகளால். பின் வருவனவற்றில் குழந்தை உதவி எண் எது? 1098. கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஸ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது? நிக்கோட்டின். HIV-யின் விரிவாக்கம் என்ன? மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ். சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஸ் ஆல் ஆனது? சிலிக்கான். வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது. அதனை சரியாக வரிசைப்படுத்தவும். ஆன்சர் இஸ் பி. வடிகட்டுதல், காற்றோட்டம், படிவு அகற்றுதல், நீர் மறுசுழற்சி.
ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஸ் பயன்படுகிறது. கோப்பு தொகுப்பு. பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம் நூற்றாண்டில் காலனிப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டது? ஆசியா. சர்வதேச நீதிமன்றம் டேஸில் அமைந்துள்ளது? ஹேக். 1934ஆம் ஆண்டு அடால்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதியானார்? ஜெர்மனி. ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேற்றிகள் போயர்கள் ஆவர். இவர்கள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறார்கள்? ஆப்பிரிக்க நேர்கள். நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் டேஸால் வழிநடத்தப்பட்டது. அவர் தென்னாப்பிரிக்காவில் தேசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார். நெல்சன் மண்டேலா. எப்போது முத்து துறைமுக தாக்குதல் நடத்தப்பட்டது? 1941. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஸ் பிறகு உருவாக்கப்பட்டது? பேரழிவுக்கு. பின்வருவனவற்றில் எது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் இல்லை? சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம். 1929ஆம் ஆண்டில் இந்தியாவின் உடன்கட்டை ஏறுதல் என்னும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். திருவருட்பா என்பது டேஸ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு? ராமலிங்க அடிகள் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. வேலு நாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஸ் என அழைக்கப்படுகிறது? உடையாள். பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார்? லாலா லஜபதி ராய். சுதேசி காலத்தில் உ.வே. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம்? தூத்துக்குடி. மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டேஸுக்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது? ரவுலட் சட்டத்திற்கு எதிரான நாடு தழுவிய சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. சி. ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டேஸ் முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றது? திருச்சிராப்பள்ளி முதல் வேதாரண்யம் வரை. யாசர் ஆராபத் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார்? பாலஸ்தீனம். முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்ரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது? ஜி. சுப்பிரமணிய ஐயர். கீழ்கண்டவர்களில் கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படுபவர் யார்? ஓ.கே.எஸ்.ஆர். குமாரசாமி முதலியார். தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு? 1812. தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் யார்? மறைமலை அடிகள். கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் ஈ.வே. ராமசாமியை குறிப்பிடப்படாத பெயர் எது? பரிதிமாற் கலைஞர். தொழிலாளர்களின் வர்க்கத்தின் பிரச்சினைகளை தீர்க்க மா. சிங்காரவேலரால் வெளியிடப்பட்ட டேஸ் தொழிலாளன் ஆவார்? தமிழ் நாளிதழ் தொழிலாளன் ஆகும். ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதி டேஸ் எனப்படும்? ஆனைமுடி. இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன? உத்தரப்பிரதேசம்.
அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? பாக்சைட். நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் டேஸ் தலைமை நீதிபதி ஆவார்? 49வது.